தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். அர்த்தசாஸ்திரம். அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள். பகுதி 3. ராஜா தன் சௌகரியத்தை மட்டும் கவனித்துக் கொண்டானே தவிர ஜனங்களுக்கு சௌகரியங்களை பண்ணித்தரும் வெல்ஃபேர் ஸ்டேட் கொள்கை அக்காலத்தில் இல்லை என்று நினைப்பது சரியே இல்லை. சாலை போடுவது, அணை கட்டுவது, கல்லணை 1000 வருஷத்துக்கு மேலாக இன்றும் ஒரு என்ஜினியரிங் அதிசயமாக இருக்கிறது. பப்ளிக் ஒர்க்ஸ் என்ற மற்ற பொது மராமத்துக்கள், ஆதுரசாலை என்று ஆஸ்பத்திரி வைப்பது, இப்படியாக சமூக நல காரியங்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுகளும் அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். வாஸ்தவத்தில் அப்போதுதான் பிரஜைகளின் நிஜமான க்ஷேமத்துக்கானதை ராஜாங்கம் செய்தது. ஏனென்றால் தற்கால ராஜாங்கங்கள் மாதிரி மேலே சொன்னவற்றோடு முற்கால ராஜா நின்று விடாமல் பிரஜைகளை தர்மத்தில் கொண்டு போவதற்கும் பொறுப்பெடுத்து கொண்டு அதற்கானவற்றை செய்தான். ஜனங்களின் சாஸ்வத க்ஷேமத்துக்காக யாகாதிகள் பண்ணினான், கோயில்கள் கட்டினான், உற்சவாதிகள் நடத்தினான். மகாபாரதம் முதலிய கதைகளை எல்லா ஜனங்களுக்கும் பிரகடனம் பண்ணினான். சத்துக்களான சிஷ்டர்களுக்கும் கௌரவம் கொடுத்து அவர்களுடைய ஜீவிய உதாரணம் எல்லா மக்களிடமும் பிரகாசித்து அவர்களுக்கும் அந்த வழியில் தூண்டுதலாக இருக்கும்படி பண்ணினான். இங்கே நான் சத்துக்கள், சிஷ்டர்கள் என்று யாரை சொல்கிறேனோ அவர்கள்தான் ராஜாக்களை கையில் போட்டுக்கொண்டு தாங்கள் சௌகரிய வாழ்க்கை நடத்துவதற்காகவே அவனை ஆட்டி வைத்தார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு கொஞ்ச காலமாக அடிபடுகிறது. அதாவது பிரம்ம தேஜஸ் என்பதை சொல்லிக்கொண்டு க்ஷத்ரிய ராஜாவுக்கு மேலே பிராமணன்தான் உட்கார்ந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தான் என்று வாதம். உண்மையில் அந்த கால பிராமணன் எத்தனை எளிமையாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள். மகா தந்திரசாலி, எதையும் செய்ய துணிந்தவன் என்று நினைக்கப்படுகிற சாணக்கியனே சந்திரகுப்த மௌரியனை சக்கரவர்த்தி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய பூர்ண விசுவாசத்தையும் பெற்றிருந்த போதிலும் பாட்டலிபுத்திரத்தில் அரண்மனைக்கு பக்கத்திலே தனக்கு மாளிகை கட்டிக்கொண்டு போக்கியத்தில் மிதக்கவில்லை. ஊருக்கு வெளியிலே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு கந்தையை கட்டிக்கொண்டு கஞ்சி காய்ச்சி குடித்து கொண்டுதான் கிடந்தான். இப்படியே புரோஹிதர்களான வசிஷ்டர் போன்றவர்களும் நகரத்துக்கு வெளியிலே பர்ணசாலையில் வெகு எளிமையான வாழ்க்கைதான் நடத்தி வந்தார்கள். அவர்களாக ராஜ்ய விஷயங்களில் தலையிட்டு அபிப்பிராயம் சொல்லி ஆட்டி வைத்ததாக சாட்சியே இல்லை. ராஜாக்கள்தான் ஏதாவது ப்ராப்ளம் என்றால் அரண்மனையை விட்டு அவர்களிடம் போய் அவர்களுடைய புத்திமதியையும் அனுக்கிரகத்தையும் கோரியிருக்கிறார்கள். ராஜாவுக்கு எத்தனை பொறுப்போ அதைவிட கடுமையாகத்தான் பிராமணன் தனக்கும் அன்றாட காரியங்களை வைத்துக்கொண்டு லோகக்ஷேமார்த்தம் தன்னை சக்கையாக பிழிந்து கொண்டானே ஒழிய தனி சலுகை வசதி எதுவும் பெறவில்லை. குறிப்பு: இவ்விஷயமாக தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் கிருஹஸ்தாசிரமம் என்ற உரையில் அந்தணனின் அன்றாடம் என்ற பிரிவும், ஜாதி முறை என்ற உரையில் ஒரு பெரிய தப்பபிப்பிராயம் என்ற பிரிவும் பார்க்க. ராஜாவுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி எந்த சலுகையும் இல்லை. கன்றின் மேலே தெரியாமல் தேரை ஏற்றி அதை ராஜகுமாரன் கொன்றுவிட்டான் என்பதற்காக அவனுடைய தகப்பனாரான மனுநீதி சோழன் அவனையே பதிலுக்கு தேர்காலில் பலி கொடுக்க போயிருக்கிறான். ராஜாவுக்கு அப்போது இருந்த பொறுப்பும் அதை பற்றி அவன் கொண்டிருந்த விசாரமும் இப்போது ராஜாங்கம் நடத்துகிறவர்களுக்கு இன்னதென்றே தெரியாது. ஏனென்றால் பழைய நாள் ராஜா பிரஜைகளின் தர்ம வாழ்க்கைக்கும் பதில் சொல்ல வேண்டியவனாய் இருந்தான். அவர்களுடைய பாபம் அவர்களை நல்வழிப்படுத்த தவறிய தன்னையே வந்து சேரும் என்று அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ராஜா ராஷ்டிரகிருத்தம் பாபம் என்பது சாஸ்திரம். அதாவது ஒரு தேசத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள் பண்ணும் பாவம் எல்லாம் அவர்களை ஆளும் ராஜாவைத்தான் சேரும் என்று அர்த்தம். இதற்கு கான்வர்ஸாக ஒரு ராஜா தப்பு பண்ணினால் அது தேசம் முழுவதையும் தாக்கும்
இயற்கையையே சீர வைத்து பெரிய உட்பாதங்களை உண்டாக்கிவிடும் என்றும் சொல்லி அவனை தர்மத்துக்கு பயந்து நடக்கும்படியாக பண்ணினார்கள். திருக்குறளில் இதையெல்லாம் பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சியில் ஜனங்கள் விடுகிற கண்ணீரே ராஜாவின் செல்வத்தையெல்லாம் அழித்துவிடும் சைன்யம் மாதிரி. ஆட்சி முறை தப்பினால் பருவமழை தப்பி பஞ்சம் வந்துவிடும், பால் வளம் போய்விடும், பிராமணர்களுக்கு வேதம் மறந்து போய் வேத வேள்விகளால் நடக்கும் அத்தனை லோகக்ஷேமமும் போய்விடும் என்றெல்லாம் திருவள்ளுவர் எச்சரித்திருக்கிறார். குறிப்பு: திருக்குறள் பொருட்பாலில் கொடுங்கோன்மை என்ற அதிகாரம். ராஜா ஒரு தேசத்தில் எப்படி ஷீலத்தை கட்டி ஆள வேண்டும் என்பதற்கு ஐடியலை காளிதாசன் திலீபனுடைய ராஜ்யத்தில் காட்டுகிறான். திலீபனுடைய ராஜதானியில் உத்தியானவனத்துக்கு போகிற வழியிலேயே பெண்கள் ராத்திரி வேளையில் அவர்கள் பாட்டுக்கு மயங்கி தூங்கி கொண்டிருப்பார்களாம். அந்த பெண்களுடைய வஸ்திரங்களை திலீபனுடைய ஆட்சியிலே வீசிய காற்று கூட அசைத்ததில்லை. அப்படி இருக்க மனுஷனாக பிறந்த எவனாவது அவர்கள் பக்கம் கை நீட்டி இருக்க முடியுமா என்று கவி கேட்கிறான். ரகுவம்சம் 6.75. மக்கள் மட்டுமின்றி மாக்கள் என்கிற விலங்குகள், செடி கொடிகள், பயிர் பச்சை எல்லாவற்றிடமும் ராஜாக்களுக்கு மிகுந்த பரிவு இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். வேட்டையாடுவதில் கூட வரம்பு உண்டு. குரூரமான பிராணிகளைத்தான் வேட்டையாடலாம் என்று அநேக ராஜாக்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். யாகம் என்று சொல்லிக்கொண்டு கூட அதில் ஏராளமாக பிராணி வதை பண்ணினால் பாபம்தான் என்று பாகவதத்தில் பிராச்சீன பர்ஹிஸின் கதையில் சொல்லி இருக்கிறது. புறாவுக்காக ஷிபி தன்னுடைய உடம்பையே அறுத்து கொடுத்தான். பாரிவள்ளல் முல்லை கொடி படருவதற்காக தன்னுடைய தேரை தொடுத்தான் என்று படிக்கிறோம். சாகுந்தலத்தில் ஒரு அரசன் சகல உயிர்களிடமும் எவ்வளவு பிரியத்துடனும் சிம்பத்தியுடனும் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. கண்வருடைய ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் துஷ்யந்தனை பார்க்க வந்திருப்பதாக அவனுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவன் ஏதாவது பெரிய தப்பு நடந்திருந்தாலோ அல்லது கஷ்டம் ஏற்பட்டிருந்தாலோ அன்றி ஆசிரமவாசிகள் ராஜ சமூகத்துக்கு வரமாட்டார்களே என்று நினைக்கிறான். அப்போது அவன் தனக்குத்தானே ரிஷிகளின் தபசுக்கு குந்தகமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா, அவர்களுடைய வனத்திலே ஸ்வயேச்சையாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிற சாது மிருகங்களை யாராவது ஹிம்சை பண்ணி இருப்பார்களா, அல்லது என்னுடைய தவறு எதனாலாவது செடி கொடிகள் புஷ்பிக்காமலும் பழுக்காமலும் போயிருக்குமா என்று சொல்லிக் கொள்வதாக வருகிறது. 5வது அங்கம். ராமர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவனுக்கு புத்திர சோகம் ஏற்பட்ட போது அது வர்ணாசிரம தர்மங்களை தான் சரியாக பரிபாலனம் பண்ணாததன் விளைவே என்று காரணத்தை கண்டுபிடித்து அப்படி தர்மம் மீறினவனை சிக்ஷித்திருக்கிறார்.